நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. எங்க ஆயா மாதிரி ஒரு சிறந்த டயட்டீஷியனை பார்த்ததே இல்லை. இன்னைக்கு பருப்பு குழம்பு வைக்கிறோம், வாழைக்காய் வைக்கப்படாது, வாய்வு. நேற்று தான் பருப்பு குழம்பு வச்சோம், நாளைக்கு புளி குழம்பு வச்சிடணும். ரேடியேஷன் அவாய்ட் பண்ணணும் கண்டிப்பாக. இப்போல்லாம் எப்போ பார்த்தாலும் ஃபோன், சாப்பாடு சாப்பிடும்போது ஃபோன், தூங்கும்போது ஃபோன், பாத்ரூமில் கூட ஃபோன். ப்ரெக்னென்ட் ஆகிட்டாலே ஃபோன் யூசேஜை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அந்த ரேடியேஷன் குழந்தைக்கு அஃபெக்ட் பண்ணும். அதாவது நம்ம ஆட்சிமார்களை விட சிறந்த டயட்டீஷியன்ஸை நான் பார்த்ததே கிடையாது. அதாவது என்னோட ஃப்ரெண்ட்ஸோட லஞ்ச் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஐதர் லெமன் ரைஸ், உருளைக்கிழங்கு பொரியல், புளியோதரை, உருளைக்கிழங்கு சிப்ஸ், ரசம், முட்டைக்கோஸ் பொரியல், ரசம் ரைஸ், இப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம செட்டியை வீட்டு சாப்பாடில் பார்த்தோன்னா தட்டில் எப்போவுமே ஒரு சரி விகித உணவு இருக்கும். நம்ம எப்போவுமே சாதம், ரசம், கூட்டு, பொரியல், மசாலா, இப்படி அட்லீஸ்ட் 3 வெஞ்சனமாவது வச்சு சாப்பிட்றவங்க தான் நம்ம செட்டிய வீடு. அந்த செட்டியார் ஒரு வருஷத்துக்கு 20 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க, ஆட்சி 20 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க, புல்ல கிரீச்சில் இருக்குது. அதே மாதிரி நம்ம இந்தியன் உமனை மாதிரி குடும்பத்தை பார்த்துக்க முடியாது. தான் மேலே இடி விழுந்தா கூட என் மேலே விழுகலை, புருஷனையும் பிள்ளையும் ஆஃபீஸுக்கும் ஸ்கூலுக்கும் அனுப்பணும்பாங்க. ஸோ ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி 3 வேக்சின் அவசியம் போடணும். சிக்கன் பாக்ஸ் வேக்சின், ருபெல்லா வேக்சின் அண்ட் HPV ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் வேக்சின் டு பிரிவென்ட் சர்வைக்கல் கேன்சர், கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்கிறதுக்காக. போனுக்கு என்ன தேவை? 2 போன் ஒரு கட்டடம் மாதிரி, செங்கலும் சிமெண்ட்டும் தேவை. செங்கல் கால்சியம், சிமெண்ட் விட்டமின் டி. அது 2 சரியா எடுக்கிறோமா? விட்டமின் டியே உள்ள போறதில்ல, வெளியே போறதில்லையே. நம்ம வெயிலே இல்லை. விட்டமின் டி வெயில் நம்ம மேல பட்டா ஸ்கின்ல இருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகும். எந்த சாப்பாட்டுலயும் விட்டமின் டி கிடையாது. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம டாக்டரை தேடி போயிட்டுருக்கிற நிலமையில் டாக்டர் நம்மளை தேடி வந்திருக்காங்க. ஸோ நம்ம அவங்கக்கிட்டேருந்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்கள பற்றின ஒரு சிறிய அறிமுகம். அவங்க பேர் டாக்டர் ரம்யா ராமநாதன். அவங்க சொந்த ஊர் குளிபிறை, அவங்க பிறந்த ஊர் உலகம்பட்டி. அவங்க இப்போது சென்னையில் வசிச்சுட்ருக்காங்க. அவங்க படித்ததெல்லாம் பார்த்திங்கன்னா சேலமில் கோல்டன் கேட்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. 10th and 12th டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. அப்போது நீட்லாம் இல்லாததுனால டிஸ்ட்ரிக்ட் லெவல் வந்த உடனே அவங்களுக்கு MBBS சீட் மெரிட்டில் கிடச்சிருக்கு. அது எங்கே பண்ணியிருக்காங்கன்னா தேனி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் MBBS பண்ணியிருக்காங்க ஆச்சி. அதுக்கப்புறம் அவங்களோட படிப்பை தொடர்ந்துருக்காங்க. அதாவது இன்றைக்கி MD and MSன்னு சொல்லக்கூடிய அந்த படிப்புக்கு ஈக்குவலான படிப்பு. அந்த படிப்போட பேர் என்னன்னா டிப்ளமேட் நேஷனல் போர்டுன்றது. அந்த படிப்புலையும் ஆச்சி விட்டு வைக்கல. ஸ்கூலில் எப்படி டிஸ்ட்ரிக்ட் லெவல் வாங்கினாங்களோ அதே மாதிரி அதில் அவங்க கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. அதை யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய ஹானரபிள் வைஸ் பிரசிடென்ட் டாக்டர் வெங்கையா நாயுடு கிட்ட இருந்து அவங்க அந்த பதக்கத்தை வாங்கியிருக்காங்க. நம்ம சமூகத்தில் இப்படி ஒருத்தவங்க வாங்கும்போது அது நம்ம எல்லாருக்குமே அது ஒரு சந்தோஷத்தையும் பெருமையும் கொடுக்குறது. இதுக்கடுத்து அவங்கள பற்றி சொல்லணும்னா அவங்களுடைய கணவர் மிஸ்டர் ராமநாதன் சொல்லிட்டு அவங்க ஒரு வங்கியில் வேலை செய்கிறாங்க. PNB பாரிபாஸ்ன்ற வங்கியில் வேலை செய்கிறாங்க. ஒரு பையன் அவங்களுக்கு அஸ்வின் திருநாவுக்கரசன் சொல்லிட்டு 8 வயசு அந்த பையனுக்கு. இவங்க வேற என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம எல்லாரும் கொஞ்சம் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். கொரோனா பீரியடில் ஒரு 7000 பேஷண்ட்டுக்கு இவங்க ட்ரீட் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாரும் வீட்டிலேருந்து வெளியில் வர்றதுக்கே பயந்த காலகட்டத்தில் அவங்க டே அண்ட் நைட் 7000 பேஷண்ட்டுக்கு ஃப்ரம் த டே 1லேருந்து டில் கொரோனா 0 இந்தியாவில்னு சொல்கிற வரைக்கும் 3 வேவ்ஸ்லையும் அவங்க வேலை செஞ்சுருக்காங்க. வேக்சினேஷன்லேயும் அவங்களோட வேலை செஞ்சிட்ருக்காங்க. அடுத்ததாக இன்னைக்கு டிவியில் கலைஞர், நியூஸ் 7 சேனல், புதியுகம், சன் லைஃப்பில் அவேர்னஸ் டாக் கொடுக்குறாங்க. எதை பற்றினா இன்றைக்கி நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் எந்த ஒரு பின்னடைவும் இல்லாமல் அதை தொடர்ந்து எல்லா டிவிகள்லையும் பேசிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. டாக்டர்னாலே ஆட்டோமேட்டிக்காக IMAல மெம்பர் ஆயிடுவாங்க. இப்போ அவங்க கரண்ட்டாக ஒரு பொசிஷன் இருக்காங்க. என்ன அப்படின்னா செக்ரட்டரியாக இருக்காங்க. அசோசியேஷன் ஆஃப் ஃபேமிலி ஃபிசிஷியன் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு சாப்டரில் 3 வருஷ காலத்திற்கு 2023லேருந்து 2026 வரைக்கும் அவங்க அந்த பொறுப்பில் இருக்காங்க. இப்படிப்பட்ட நம் நகரத்தார் சமூகத்தைச் சேர்ந்த டாக்டர்
ரம்யா ராமநாதன் அவர்களை நம்ம விழாவில் பேசுகிறதுல நம்ம எல்லாரும் பெருமையடுறோம். அதே நேரத்தில் அவங்கள வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி ஆச்சி. குடும்பநல மருத்துவம் என்கிற தலைப்பில் அறிவுக்கு மருந்தாக செவிக்கு விருந்தாக சிறப்புரையாற்ற திருமதி ரம்யா ராமநாதன் அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ திருப்பூருக்கு ஒரு நகரத்தார் மகளிர் சங்கத்தினுடைய வெள்ளி விழாவில் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய தாட்ஸ் மைண்டுக்கு வந்தது. திருப்பூர் அப்படின்னா டெக்ஸ்டைல் சிட்டி, பனியன் சிட்டி, மினி மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா, பின்னலாடை நகரம், இப்படி பல பெயர்கள் உண்டு. அதே சமயம் நம்ம செட்டிய வீட்டு ஆட்கள்கிட்ட சொல்லும்போது திருப்பூர் சங்கங்களா ரொம்ப ஆக்டிவான சங்கம், ரொம்ப ஒற்றுமையான சங்கங்கள், கண்டிப்பாக சான்ஸை மிஸ் பண்ணிடாத, அங்கே போனோன்னா நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஏற்பாடுகளெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருப்பூர் நகரத்தார் சங்கம், திருப்பூர் நகரத்தார் இளைஞர் சங்கம் மற்றும் மகளிர் மன்றம் அனைவரும் இணைந்து செயல்படுவது நன்றாக தெரிகிறது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த விழாவில் பங்கு பெறுறதுக்கு நானும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ என்னை இங்கே கூப்பிட்டுருக்கிறதுக்கான காரணம் நம்ம மக்களுக்கிடையே குடும்ப நல மருத்துவம் அப்படிங்கிறத பற்றின அவேர்னஸை அதிகப்படுத்துறதுக்காகவும், மகளிர் தங்களை எப்படி நன்றாக பார்த்து கொள்ளலாம், தங்களோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் கூப்பிட்ருக்காங்க. இப்போ ஒரு சின்ன ரியல் லைஃப் சினாரியோ, அந்த காலத்தில் ஒரு 40 years பேக், 40 வருஷம் முன்னாடி குளிபிரையில் ஒரு ஃபேமிலி, ஒரு அப்பத்தா ஐயா, அம்மா அப்பா, அதாவது ஆத்தா அப்பச்சி, ஒரு 4 ஆம்பளை பிள்ளை, 4 பொம்பளை பிள்ளை, இவ்வளோ பேர் இருக்காங்க. யாருக்கு என்ன உடம்பு சரியில்லாமல் வந்தாலும் முதல்ல அந்த அப்பத்தாவோ ஆத்தாவோ ஒரு வைத்தியத்தை சொல்லிடுவாங்க. அதுக்கும் மேலே ஏதாவது முடியலைன்னா அந்த ஊரில் ஒரு லோக்கல் கம்பவுண்டர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட மருந்து வாங்கினாலோ ஊசி போட்டாலோ சரியாக போயிடும். அதையும் மீறி ஏதாவது செய்யணுன்னா பொன்னமராதியில் ஒரு ஃபேமிலி டாக்டர் இருப்பாங்க, புதுக்கோட்டையில் ஒரு ஃபேமிலி டாக்டர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் காமிச்சா உடல் நலம் சரியாகிவிடும். ஆனால் இன்றைய காலங்களில் வீட்லேயோ அம்மா அப்பா, ஒரு குழந்தை இல்லை 2 குழந்தை தான் இருக்காங்க. அதுக்கு ஒருத்தருக்கும் ஒரு பார்ட் ஆஃப் த பாடிக்கும் முடியாமல் வர்றதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போயிட்டுருக்காங்க. இது சரியா இல்லையா? என்னோட செஷன்ஸ் பெரும்பாலும் ரொம்ப இன்ட்ராக்டிவ் செஷன்ஸாக இருக்கும். நீங்கள் எல்லாரும் பங்கேற்கணும்னு ஆசைப்பட்றேன். கொஞ்சம் ஆக்டிவாக பதில் சொல்லுங்கள். இப்போல்லாம் வைத்தியத்துக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போய் பார்த்துட்ருக்கோமா இல்லையா? எஸ். இப்போ ஒரு வீட்டில் ஒரு 60 வயசில் ஒரு ஆச்சி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நெஞ்சு வலி ஏற்படுது. அதுக்கு கொலஸ்ட்ரால் மாத்திரை, எகிகோஸ்பிரின் மாத்திரை, பிளட் தின்னர் எல்லாம் கொடுக்குறாங்க. இது அதே சமயம் அந்த மாத்திரையெல்லாம் போட்டால் எலும்பு வீக் ஆகிடுது. எலும்பு வீக்காகி நடக்கும்போது கீழே விழுந்து ஃப்ராக்சர் ஆகிடுது. அந்த ஃப்ராக்சருக்கு வைத்தியம் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ ஒரு டாக்டர் கொடுக்குற மருந்து மாத்திரைகள் இன்னொரு சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணுது. அதுக்கு இன்னொரு டாக்டரை தேடி போயிட்டுருக்கோம். இதே ஒரு வாழ்வியல் முறையாக மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இதிலிருந்து நம்ம வெளியே நம்ம எப்படி ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். எப்போவுமே இந்த யூகே, யூஎஸ் இந்த மாதிரி நாடுகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மக்கிட்ட என்னென்ன நல்ல பழக்கங்கள் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு அவங்க அடாப்ட் பண்ணிடுவாங்க. இப்போ லண்டன்லேயோ யூஎஸ்லேயோ நம்ம டைரெக்டாக எந்த ஸ்பெஷலிஸ்ட்டையும் போய் பார்க்க முடியாது. ஃபஸ்ட்டு அந்த ஜிபி ஃபேமிலி டாக்டர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்க ரெக்கமெண்டேஷனில் ஒரு லெட்ரு கொடுத்தா தான் நம்ம போய் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்க முடியும். ஸ்பெஷலிஸ்ட்டும் எந்த மருந்தையும் எழுதி அவர் கொடுக்க மாட்டார், லெட்டராக எழுதி ஃபேமிலி டாக்டருக்கு கொடுத்துருவார். உங்கள் டாக்டர் அதை அப்ரூவ் பண்ணால் தான் நீங்கள் எடுக்க முடியும். ஸோ குடும்ப நல மருத்துவம் அப்படின்னா ஒரு நோயை வைத்தியம் செய்யாமல் நோயாளியை குணப்படுத்துவது, அதுதான் குடும்ப நல மருத்துவத்தோட மைய கருத்து. குடும்ப நல மருத்துவருங்கிறவங்க உங்களோட லொக்காலிட்டியிலே இருக்கக்கூடியவங்க, ஃபுல் டைம் அவைலபிலிட்டியாக இருக்கக்கூடியவங்க, உங்கள் குடும்பத்தில் யார் யாருக்கு என்னென்ன நோய்கள் இருக்குது, 3-4 தலைமுறையாக என்னென்ன மாதிரி மரபியல் ஜெனட்டிக் நோய்கள் வந்துட்டுருக்கு, உங்களோட ஃபைனான்ஷியல் கண்டிஷன் எப்படி, இந்த மருத்துவத்துக்கு உங்கள் குடும்பத்தால் ஈடு கொடுக்க முடியுமா, இப்படியெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறவங்க தான் குடும்ப நல மருத்துவர். அதே சமயம் சில நோய்கள் பரவிட்டுருக்கு, இந்த தடுப்பூசியை போட்டுக்கங்க, இதை போட்டுக்கிட்டா உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க இந்த நோய்கள் வராமல் தப்பித்து கொள்ளலாம், இது மாதிரி பல ஆலோசனைகளை வழங்கக்கூடியவர்கள். அதனால் உங்கள்
குடும்பத்துக்கு இனிமேல் உங்கள் ஏரியாவில் ஒரு குடும்ப நல மருத்துவரை பார்த்து ஃபிக்ஸ் செய்து கொள்ளவும். இது நிறைய மருத்துவ செலவுகளை குறைக்கும், நம் உடம்பு படும் பாடுகளையும் குறைக்கும். சரிங்களா? இப்போ இங்கே இருக்க மேக்சிமம் க்ரௌடு மகளிரில் பார்த்தோம்னா எத்தனை பேர் 30 years to 60 yearsல இருக்கீங்க? கொஞ்சம் கை தூக்குங்களேன். ஓகே, மேக்ஸிமம் ஒரு 80% ஆஃப் த க்ரௌடு. 60 இயர்ஸுக்கு மேலே எத்தனை பேர் இருக்கீங்க? ஓகே, ஒரு 10% இருக்கீங்க. 70 இயர்ஸ்க்கு மேலே, 70 வயசுக்கு மேலே ஓகே, ஒரு 2-3 பேர் இருக்கீங்க. இப்போ நான் ஒரு அழகான கதை மாதிரி சொல்ல போகிறேன். ஒரு பெண் குழந்தை பிறந்ததுலேருந்து அவங்களோட உடல்நிலையை எப்படி கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு பெண் குழந்தை ஒரு தாய் கருவுடுறாங்க. பெண் குழந்தை ஒரு தாயோட வயிற்றில் இருக்கு. அப்பவே அந்த பெண் குழந்தைக்கு ஓவரிஸ், அதாவது இந்த சினைப்பைகள் இருக்கும், அதில் ஓவம் எக்ஸும் இருக்கும். அந்த எக்ஸு 1 to 2 million எக்ஸ் அப்போ உள்ளே இருக்கும். சரிங்களா? அதாவது இந்த 1 to 2 million எக்ஸ் மாதம் குறைஞ்சிக்கிட்டே நம்ம சமயம் போது ஏஜ் அட்டன் பண்ணும்போது 3 lakh எக்ஸாக மாறுது. மெனோபாஸ் ஆகும்போது அது கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருது. ஸோ அந்த குழந்தை நல்லா வளர்ந்துட்டு இருக்கும் போதே ஐடியல் வெயிட்டில் இருக்கணும், ஐடியல் ஹைட்டில் இருக்கணும். ரொம்ப மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடாது. அதிகமான ஜங்க் ஃபுட்ஸ், பிராய்லர் சிக்கன் இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. கிளைமேட்டிக் கண்டிஷன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடாது. ரத்த சோகை இருக்கக்கூடாது. இது மாதிரிலாம் இருக்கிறதுனால தான் சீக்கிரமாக இப்போல்லாம் பூப்படைஞ்சிடுறாங்க. நார்மல் பியூபர்ட்டி ஏஜ் என்ன? 9 to 12 or 9 to 14. 9 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஏஜ் அட்டன் பண்ணுறாங்கன்னா அது ஏர்லி பியூபர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ஸ், என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ், நம்ம குடும்ப சூழ்நிலைகள், சரியான சாப்பாடு இல்லாமல், இதெல்லாம் தான் சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்குது. சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணுறதுனால அந்த குழந்தைக்கு என்னென்ன பாதிப்புகள் வருது? ஹைட்டு குட்டையாக காணப்படுவார்கள். மனநலம் நிறைய பாதிக்கப்படுது. ஏன்னா அவங்க கூட இருக்கிறவங்கெல்லாம் இன்னும் ஏஜ் அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க. தனக்கு மட்டும் உடலில் இந்த மாதிரி பாதிப்புகள் வருதுங்கும் போது மனநல பாதிப்புகள் வரும். சரி, இப்படியே அந்த குழந்தை வளர்ந்துட்டுருக்கு. மாதம் பீரியட்ஸ் ஆகுது, எல்லாம் முடிஞ்சிட்ருக்கு. இப்போ திருமணத்தை எதிர்நோக்கி இருக்காங்க. திருமணத்தை எதிர்நோக்கி இருக்க பெண்கள் என்னென்ன மாதிரி தடுப்பூசிகள், தடுப்பூசி போட்டுக்கலாமா? போட்டுக்கணும். என்னென்ன தடுப்பூசி போட்டுக்கலாம்? போலியோ எல்லாருக்கும் பிறந்த உடனே போட்டுடுறோம் இந்தியாவில். இப்போ இந்தியாவில் போலியோவே இல்லாத லெவலுக்கு எலிமினேட் ஆயிருக்கு. சிக்கன் பாக்ஸ், வெரி குட். சிக்கன் பாக்ஸ், அப்புறம் ஜாண்டிஸ், ஹெப்படைட்டிஸ் பிலாம் எல்லாருக்கும் போடுவோம், ஸ்பெஷலி ஃபார் உமன். HPV vaccine for cervical cancer, very good. Next, இன்னும் ஒரு வேக்சின், ருபெல்லா வேக்சின் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ருபெல்லா வேக்சின். ஸோ ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி 3 வேக்சின் அவசியம் போடணும். சிக்கன் பாக்ஸ் வேக்சின், ருபெல்லா வேக்சின் அண்ட் HPV, ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் வேக்சின் டு பிரிவென்ட் சர்வைக்கல் கேன்சர், கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்கிறதுக்காக. இப்போ எதுக்காக ருபெல்லா வேக்சினும் சிக்கன் பாக்ஸ் வேக்சினும் போட சொல்றோம்? எனி ஐடியா? இப்போ கர்ப்ப காலத்தில் ருபெல்லா இன்ஃபெக்ஷனோ சிக்கன் பாக்ஸ், அதாவது அம்மையோ வந்தால் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அதிகமான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இப்போ அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சிக்கன் பாக்ஸ் வந்தால் குழந்தைக்கு பிரெயின் வரைக்கும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ருபெல்லா அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தனக்கு வந்தால் ஹார்ட்டில் வால்வில் ஓட்டைகள் வர்றதுக்கு, ஹார்ட்டில் டிஃபெக்ட்ஸ் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இதெல்லாம் ஈஸியாக வேக்சின் போட்டு ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ அட்லீஸ்ட் திருமணத்துக்கு 3 மாதம் முன்னாடி இந்த வேக்சின்ஸை எடுத்துக்கிறது எசென்ஷியல். இது நம்ம குழந்தைக்கு உடல் நலத்தில் எந்த பாதிப்பும் வராமல் இருக்கிறதுக்காக சொல்கிறோம். அதை தவிர இப்போ ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம், ரொம்ப காமனாக நடக்கிறது விவாகரத்து, டைவர்ஸ்.
அதனால திருமணத்துக்கு முன்னாடி எல்லா பெண்களும், அந்த மணப்பெண்ணும் மணமகனும் கண்டிப்பாக ஒரு கவுன்சிலரை சந்திச்சு ஒரு ப்ரீ மேரைட்டல் கவுன்சிலிங்க்கு போகிறது ரொம்ப எசென்ஷியல். என்னென்ன தாட் ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங், நீயும் இந்த ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டால் பிறக்கும் குழந்தைக்கு எந்த மரபணு ரீதியான நோய்களும் வராது, எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு திருமணம் செய்து கொள்வது அவசியம். சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஏன் பண்ணக்கூடாது? ஒரே பிளட்டாக இருந்தால் என்ன ஆகும்? இப்போ பிறக்கிற குழந்தைக்கு நிறைய பாதிப்புகள் வரும். ஒரே மாதிரி ஜீன்ஸ் இருக்கும். ஒரே மாதிரி ஜீன்ஸ் ஒன்றா சேரும்போது அந்த வியாதியை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய வீரியம் அதிகம். ஸோ இப்போ திருமணம் ஆயிடுது, ப்ரெக்னென்ட் ஆயிடுறாங்க, அந்த லேடி மாசமாக இருக்காங்க. மாசமாக இருக்கும் போதும் தன்னுடைய உடல்நிலையை ரொம்ப சரியாக பார்த்து கொள்வது அவசியம். தேவையான சத்துள்ள பொருட்கள் எடுத்துக்கணும். ரேடியேஷன் அவாய்ட் பண்ணணும் கண்டிப்பாக. இப்போல்லாம் எப்போ பார்த்தாலும் ஃபோன், சாப்பாடு சாப்பிடும்போது ஃபோன், தூங்கும்போது ஃபோன், பாத்ரூமில் கூட ஃபோன். ப்ரெக்னென்ட் ஆகிட்டாலே ஃபோன் யூசேஜை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அந்த ரேடியேஷன் குழந்தைக்கு அஃபெக்ட் பண்ணும். முடிஞ்ச வரைக்கும். எஸ் மேடம். ஆக்சுவலாக ரேடியேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஸோ ஃபோனை தவிர்த்து ஸ்கேனே நிறைய ஸ்கேன் மந்த் ஆன் வைஸ் ஸ்கேன் போயிட்டே இருக்குது ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு. எஸ், குட் கொஸ்டின், தேங்க்ஸ் ஃபார் த கொஸ்டின். இப்போ நம்ம பண்ணுறது அல்ட்ராசவுண்டு ஸ்கேனுங்க. அல்ட்ராசவுண்டு ஸ்கேனில் இருக்கக்கூடிய கதிர்வீச்சுகள் குழந்தைக்கு பாதிப்பு கிடையாது. இதே எக்ஸ்ரே எடுக்கிறோமா? எடுக்கக்கூடாது, கண்டிப்பாக எடுக்க. எக்ஸ்ரேல உள்ளது ஒரு எக்ஸ்ரே கூட ஹசாடஸ். நம்ம பண்ணக்கூடிய ஸ்கேன் வெரைட்டியில் ஹசாடஸான ரேடியேஷன், அதாவது குழந்தையை பாதிக்கக்கூடிய ரேடியேஷன் கிடையாது. சரியா? ஸோ ஃபோன் யூசேஜ், லேப்டாப் யூசேஜ் இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் குறைக்கணும். ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்த கர்ப்பிணி தாய்க்கு சர்க்கரை நோயோ, பிளட் ப்ரெஷரோ, இரத்த சோகை இது மாதிரி எது வந்தாலும் வருங்காலத்தில் அந்த தாய்க்கும் சர்க்கரை வியாதி, பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரி நோய்கள் சீக்கிரமே வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிறக்கிற குழந்தைக்கும் க்ரோத் பொட்டென்ஷியல் எஃபெக்ட் ஆகிறது, அவங்களுக்கும் சர்க்கரை நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரி அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பிபி இருந்திருந்தா குழந்தை சீக்கிரமே பூப்படைகிறதுக்கு வாய்ப்பு கூட இருக்குது. ஒரு விஷயத்துக்கும் கனெக்ஷன்ஸ் இருக்குது. குழந்தைக்கும் பாதிப்பு இருக்குது, தாய்க்கும் பாதிப்பு இருக்குது. ஸோ அந்த காலகட்டத்தை ரொம்ப ஜாகிரதையாக கழிக்கணும். இப்போ குழந்தையும் பிறந்துருது. குழந்தைய வளர்க்குறது தான் இப்போ இருக்கிறதுல பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு. ஏன்னா எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க. மெட்டர்னிட்டி லீவ் 3 மாதம்தான். முந்தையாவது ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கும், அப்பத்தான் இருப்பாங்க, ஆயா இருப்பாங்க, பிள்ளைய எல்லாரும் சேர்ந்து நீ 2 மணி நேரம் வச்சுக்க, நான் 2 மணி நேரம் வச்சுக்க, முடிஞ்சிடும். இப்போ நியூக்ளியர் ஃபேமிலி, யாரையும் உள்ளுக்குள்ளே விட முடியலை. இந்த அம்மா அப்பா விட்டால் புருஷனுக்கு பிடிக்கல, அந்த அம்மா அப்பா விட்டால் பொண்டாட்டிக்கு பிடிக்கல. அப்புறம் பிள்ளைய எங்கே கொண்டே விடுறது? இந்த செட்டியார் ஒரு வருஷத்துக்கு 20 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க, ஆட்சி 20 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க. புள்ள க்ரீச்சில் இருக்குது. வளர்ந்ததுக்கப்புறம் பிள்ளைக்கு அட்டாச்மெண்ட்டே கிடையாது. பிள்ளைக்கு மெட்டீரியல் திங்ஸ் மேலே தான் அட்டாச்மெண்ட் வருது. இதிலேயே பிள்ளைங்க டிப்ரெஷனுக்கு போயிட்டுருக்கு. பிள்ளைங்களுக்கு நம்மளுடைய பாரம்பரியங்கள், பண்பாடு இதெல்லாம் தெரியறது கிடையாது. ஸோ மதர்ஸ் கண்டிப்பாக, தாய்மார்கள் பிள்ளை வளர்க்குறதுல தங்களோட கேரை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணணும். அண்ட் ஒரு மாதமும் பீரியட்ஸில் பிளட் லாஸ் 50லேருந்து 100 ml ரத்தம் வெளியேறுது. அதே மாதிரி ஒரு டெலிவரி அப்போ 500லேருந்து 1000 ml பிளட்டு வெளியேறுது. ஸோ இவ்வளோ பிளட்டு வெளியேறதுக்கும் அயன் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். அயன் ரிச் ஃபுட்ஸ் என்னென்ன இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆச்சி நீங்கள் சொல்லுங்கள். ஆச்சி சுவரொட்டி சொல்லுங்கள். வேற டேட்ஸ், ஃபிக், சுண்டைக்காய், முருங்கைக்கீரை, எள்ளு, ஸ்ப்ரவுட்டட் ராகி, கொத்தவரங்காய். வெரி குட். ஸ்ப்ரவுட்டட் ராகி, வாழைப்பூங்க, வாழைப்பூ, வேர்க்கடலை, கருப்பு கொண்டக்கடலை இதெல்லாம் எடுத்துக்கிறோமா? இப்பெல்லாம் அவேர்னஸ் கொஞ்சம் இருக்கு. ஆட்சி சொல்றாங்க, திருப்பி வந்துடுச்சு அவேர்னஸ். கருப்பட்டி. ஓகே. முந்தியெல்லாம் சமைஞ்ச உடனே கீரை விதைய வாயில போடுவாங்க. டெய்லி ஆடிக்கூழ், டெய்லி ஒரு பச்சை முட்டை. இப்போ எல்லாம் சமைஞ்சிருச்சா, ஐயோ ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் தெரியக்கூடாது, சொல்லக்கூடாது, நாளைக்கே ஸ்கூலுக்கு போயிடணும். நல்லெண்ணெய் வாயில குடிக்கணும். ஆமாம். அப்போ அந்த சமைஞ்ச உடனே எந்த கேரும் இல்லாததுனால பெல்விக் மசில்ஸ், இடுப்பு மசில்ஸ் எல்லாமே வீக் ஆயிடுது.
ஸோ எப்போவுமே பெண்கள், அதாவது அடோலசன் பெண்களும் சரி, இப்போ ஆட்சிமார்களும் சரி, கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டியது நல்ல புரோட்டீன் ஃபுட்டு, அயன் ரிச் ஃபுட்டு, கால்சியம் கொண்டது எல்லாமே அவசியம் எடுத்துக்கணும். அதாவது நம்ம ஆட்சிமார்களை விட சிறந்த டயட்டீஷியன்ஸை நான் பார்த்ததே கிடையாது. அதாவது என்னோட ஃப்ரெண்ட்ஸோட லஞ்ச் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஐதர் லெமன் ரைஸ், உருளைக்கிழங்கு பொரியல், புளியோதரை, உருளைக்கிழங்கு சிப்ஸ், ரசம், முட்டைக்கோஸ் பொரியல், ரசம் ரைஸ், இப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம செட்டியை வீட்டு சாப்பாடில் பார்த்தோம்னா தட்டில் எப்போவுமே ஒரு சரி விகித உணவு இருக்கும். நம்ம எப்போவுமே சாதம், ரசம், கூட்டு, பொரியல், மசாலா, இப்படி அட்லீஸ்ட் 3 வெஞ்சனமாவது வச்சு சாப்பிட்றவங்க தான் நம்ம செட்டியை வீடு. அதே போல் எங்கள் ஆயா மாதிரி ஒரு சிறந்த டயட்டீஷியனை பார்த்ததே இல்லை. இன்னைக்கு பருப்பு குழம்பு வைக்கிறோம், வாழைக்காய் வைக்கப்படாது, வாய்வு. நேற்று தான் பருப்பு குழம்பு வச்சோம், நாளைக்கு புளி குழம்பு வச்சிடணும். துவட்டல் காம்பி ஆச்சி சொல்றாங்க பாருங்க, பெஸ்ட் டயட்டீஷியன்ஸ். ஸோ நம்ம நல்லா ஸோ நம்ம ஆட்சிமார்களை வந்து டயட் விஷயத்தில் அடிச்சுக்கிறதுக்கு வேற ஆட்களே கிடையாது. ஃபுட்டு வந்து சிம்பிளாக இருக்கும், பட் ரிச் அண்ட் நியூட்ரிஷியஸ். என்னென்ன தேவையோ அதை கண்டிப்பாக கொடுத்து விடுவார்கள். அதே மாதிரி நம்ம இந்தியன் உமனை மாதிரி குடும்பத்தை பார்த்துக்க முடியாது. தான் மேலே இடி விழுந்தா கூட என் மேலே விழுகலை, புருஷனையும் பிள்ளையும் ஆஃபீஸ்க்கும் ஸ்கூலுக்கும் அனுப்பணும்பாங்க. நடக்குதா இல்லையா? ஒரு அம்மா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஓபியில் உட்காருவாங்க. உட்கார்ந்த உடனே இந்த மாதிரி உங்களுக்கு ரத்தம் 4 தான்மா இருக்குது, ஹீமோக்ளோபின் 4 தான் இருக்குது. எவ்வளவு இருக்கும்னு ஆச்சு? ஹீமோக்ளோபின் 12க்கு மேலே. அந்த அம்மாவுக்கு 4 தான் இருக்குது, 3ல் 1 பங்கு தான் இருக்குது. ஜென்ரலாக 6 விட கம்மியானா ஹார்ட் ஃபெயிலியரே வரலாம். நடந்தால் மூச்சு வாங்கும், தலை சுற்றும், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அந்த அம்மாட்ட இதெல்லாம் பண்ணுதாம்மா? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஏதாவது பண்ணுதா? எதுவுமே இல்லைங்க. சரிம்மா நீ அட்மிட் ஆகு, ரத்தம் ஏற்றிட்டு அனுப்புகிறேன். ஐயோ புள்ள 4 மணிக்கு ஸ்கூல்லேருந்து வந்துடும், என்னை விட்டுருங்க. அதாவது அட் த காஸ்ட் ஆஃப் தேர் ஓன் ஹெல்த்து நம்ம இந்தியன் உமன் வந்து குடும்பத்தை மட்டுமே பார்க்குறவங்க. ஒரு கர்ப்பப்பை இறங்கிருது, அந்த கர்ப்பப்பையை இறங்கினதை சரி செய்யறதுக்கு பிள்ளையோட லீவ் வரைக்கும் காத்திருக்கவங்க தான் வந்து நம்ம இந்தியன் உமன். பட் அது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஆட்சி இருந்தால் தான் குடும்பத்தை ஓட்ட முடியும். அங்கே வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கட்டும், அங்கே அம்மா இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. ஸோ உங்களுடைய உடல்நிலையை சரியாக கவனிச்சுக்கிட்டா தான் மற்றவர்களை நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ உமன்ஸ் ஹெல்த் இஸ் த ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. அதே போல் ஆட்சிமார்கள், பெண்கள் எல்லாமே வருஷத்துக்கு ஒரு முறையாவது பாப்ஸ்மியர் டெஸ்ட் அப்படிங்கிறத செஞ்சு கொள்ளணும். கர்ப்பப்பை வாய் டெஸ்ட். அதை பண்ணோம் அப்படின்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வர்றதை 90% தடுக்கலாம். அதே போல வருஷத்துக்கு ஒரு முறை மார்பக ஸ்கேன் செய்து கொள்ள வேண்டும். இது மார்பக புற்றுநோயையும் மார்பகத்தில் வரக்கூடிய கட்டிகளையும் தவிர்க்கும். அகைன் நம்ம மாதவிடாய் வர்றது வந்து ஹார்மோன்ஸ்னால வருது. ஃபர்ஸ்ட் 15 days ஒரு மாசத்துல வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் சுரக்கும், அடுத்த 15 days ப்ரொஜெஸ்ட்ரோன் ஒரு ஹார்மோன் சுரக்கும், அப்புறம் கடைசியா 2 ஹார்மோனும் நின்ன உடனே மாதவிடாய் ஏற்பட்டுவிடும். இப்போ நம்ம மெனோபாஸை நெருங்க அந்த ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன் 2வது 15 daysல பார்த்தோம் அப்படின்னா வெயிட் கெயின் ஆகிறது, உடம்பு ஊதுனா மாதிரி தெரிகிறது, பயங்கரமா மூட் ஸ்விங்ஸ் வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். எத்தனை பேர் இதை எதிர்கொண்டிருக்கீங்க? ஆல்மோஸ்ட் எல்லாரும். அதுவும் இப்ப 40 வயசானவங்க எல்லாமே எனக்கு கால் பண்றது மாசம் ரம்யா இந்த மாதிரி பண்ணுது, இது மாதவிடாயா இருக்குமோ, அது மாதவிடாயா இருக்குமோ. எல்லாருக்குமே டவுட் வந்து மாதவிடாய் என்னை எப்படி நெருங்க போகுது, அதுல இருந்து நான் எப்படி கடக்க போறேன். ஸோ நார்மல் மெனோபாஸ்னுடைய டைமிங் வந்து 45லேருந்து வந்து 55 வயசு வரைக்கும். அந்த டைமில் இர்ரெகுலர் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள்ஸ் வரலாம், திடீர்னு வேர்த்து கொட்டலாம், மூட் ஸ்விங்ஸ் வரலாம், நெஞ்சுவலி மாதிரி வரலாம். எது வந்தாலும் அதை எதிர்கொள்ளலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ஃபேமிலி டாக்டரை மீட் பண்ணுங்க. உங்களுடைய மெனோபாஸ் ஷெட்யூல் வந்து உங்கள் அம்மா, சித்தி, பெரியம்மா இவங்களோட ஸ்டைலில் இருக்கும், இல்லைன்னா அப்பத்தா, அத்தை இவங்களோட ஸ்டைலில் இருக்கலாம். உங்கள் மரபியல் ரீதியாக உங்கள் குடும்பத்தில் என்னென்ன வயசில் மெனோபாஸ் ஆயிருக்கோ அந்த வயசில் உங்களுக்கு மெனோபாஸ் ஏற்படலாம். அதை பற்றி ஒன்றும் பயம் எதிர்கொள்ள வேண்டாம்.
மெனோபாஸ் ஆயிருது. மெனோபாஸ் ஆனதுக்கப்புறம் ஈஸ்ட்ரோஜன் நின்று போயிடுது. ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் நின்னோடனே பெண்களுக்கும் ஹார்ட் அட்டாக்ஸ் வர்றதுக்கு ரிஸ்க் நிறையா இருக்கு. ஹார்ட் அட்டாக் பெண்களுக்கு நிறைய வருமா, ஆண்களுக்கு நிறைய வருமா? ஒய்? ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் நமக்கு இருக்க வரைக்கும் நமக்கு ஒரு சேஃப் கார்டு, ஹெல்மெட்டு. மெனோபாஸ் ஆனோன்னா ஹெல்மெட் இல்லாமல் தான் வண்டி ஓட்டுறோம். அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை கம்மி பண்ணிக்கணும். ஆயில், ஃப்ரைடு, ஜங்க் ஃபுட்ஸ், நான்வெஜ் எல்லாம் கம்மியாக எடுக்கணும். சொல்லுங்க ஆச்சு. நத்திங். ஸோ நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும். இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக செக்அப் போய் கொலஸ்ட்ரால், சுகர் இதெல்லாம் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறையும் போது பெண்களோட இன்னொரு மாற்றம் கவனிச்சிருக்கீங்களா? நம்ம ஆயா அப்பத்தாவெல்லாம் எப்படி மாறுவாங்க வயதானா? ஆள் சிரித்து போயிடுவாங்க, ஹைட்டு கம்மி ஆயிட்டு வருவாங்க, வெயிட் குறைஞ்சிரும், கூன் போட்டுருவாங்க, குனிஞ்சிருவாங்க. எதனால? போன்ஸ் வீக் ஆயிடுது, மசில்ஸும் வீக் ஆயிடுது. மசில் ஸ்ட்ரென்த்தும் போயிடுது, போன் ஸ்ட்ரென்த்தும் போயிடுது. இதுக்கு சரியான புரோட்டீன் இன்டேக் எடுக்கணும். கண்டிப்பா மெனோபாஸ் ஆன பெண்கள் எல்லாரும் புரோட்டீன் பவுடர் எடுங்க, சப்ளிமெண்ட். போன் ஸ்ட்ரென்த்துக்கு டெக்ஸா ஸ்கேன் ஒன்று இருக்கு, விட்டமின் டி அண்ட் கால்சியம். இந்த டெஸ்ட் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணி அதுக்கான சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறது அவசியம். ஏன்னா நம்ம இருக்க வரைக்கும் நல்லா நடவுடையோட இருக்கணும், யாரையும் டிபெண்ட் பண்ணாம இருக்கணும், நம்மளோட செல்ஃபை பார்த்துக்கணும். மேடம் எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். அதாவது வந்து நம்ம புரோட்டீன் இன்டேக் எடுக்கணும்னு சொல்றீங்க. எஸ். ஆனா புரோட்டீன் இருக்கிறது எல்லாமே வந்து வாய்வுன்னு சொல்லி நம்ம அதை அவாய்ட் பண்றோம். அது வந்து கரெக்டா தப்பா? புரோட்டீன் இருக்க எல்லாமே வாய்வு கிடையாது மேடம். இப்போ புரோட்டீன் பவுடர் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கலாம், அதுல ஒன்றும் வாய்வு கிடையாது. நம்ம பல்சஸ் தாலெல்லாம் எடுக்கும்போது அது வாய்வுன்னு நம்ம ஆளுக சொல்றோம்ல, அதுக்காக கேட்குறேன். அதுல கம்ப்ளீட்டா வாய்வுன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு அசிடிட்டி வர்றதுக்கான டெண்டன்சி இருக்குன்னா அதை வந்து குறைவா அந்த காம்பனன்ட் ஆஃப் புரோட்டீனை கம்மியா எடுத்துக்கலாம். புரோட்டீன் வேற நிறைய விஷயங்கள்லயும் இருக்கு. அது வந்து புரோட்டீன் ரிச் ஃபுட் எதுன்னு கொஞ்சம் வந்து சொல்லுங்களேன். கேட்போம், நம்ம க்ரௌடையே கேட்போம். தெரியாத புரோட்டீன் ரிச் ஃபுட் சொல்லுங்க ஆச்சி. அவர் பெஸ்ட் டயட்டீஷியன்ஸ். எக் ஒயிட், அப்புறம் சுண்டல், பொட்டேட்டோ. பொட்டேட்டோல வந்து புரோட்டீனா கார்போஹைட்ரேட். எஸ். தென் பொட்டுக்கடலை உருண்டை. ஆச்சி சொன்னாங்களே பொட்டுக்கடலை உருண்டையில எந்த வாய்வும் கிடையாது. சொல்லுங்க ஆச்சி. நெக்ஸ்ட் பாதாம் எடுத்துக்கலாம். ஓகே. டெய்லி நைட்டு பாதாம் ஒரு 4-5 ஊற வச்சு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நிலக்கடலை எடுத்துக்கலாம், சோயா சங்க்ஸ் எடுத்துக்கலாம், ப்ரோக்கோலி எடுத்துக்கலாம். ப்ரோக்கோலி இஸ் ஆல்சோ வெரி குட் சோர்ஸ் ஆஃப் அயன், இரும்பு சத்தும் இருக்கு. பாடன் எடுத்துக்கலாம். சுகர் இல்லைன்னா எடுத்துக்கலாம். செவ்வாழை பழம் எடுத்துக்கலாம், புரோட்டீன் நல்ல சோர்ஸ். இது எதையுமே நாங்க எடுத்துக்கிறது இல்ல, வீட்டுல தான் குடுக்கறோம்னு வள்ளி சொல்றா. அதுதான் ஆச்சு தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். நீங்க இருந்தாதான் அங்க வீடே. ஆட்சி இல்லாத வீடே இல்லை. ரைட்டு. ஸோ புரோட்டீன் அவசியம் எடுத்துக்கணும். எஸ். பச்சைப்பயிறு, முளை, ஸ்ப்ரவுட்டட் எல்லாமே ஸ்ப்ரவுட்டட் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். பன்னீர் எடுத்துக்கலாம், டோஃபு எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கு. வாய்வு கிடையாது. வாய்வுங்கிறது அசிடிட்டினால கேஸ் ஃபார்மேஷனை சொல்கிறோம். வயிறு புண்ணு வராமல் பார்த்துக்கோங்க. டைமுக்கு சாப்பிடணும் முக்கியம். எல்லாரும் சாப்பிட்டோன்னு தான் நம்ம சாப்பிடணும்னு கிடையாது. நான்லாம் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு நான் தான் சாப்பிட்ருவேன். டெஸ்டிங் மெட்டீரியல். சாப்பாடு நல்லா இருக்கா நல்லா இல்லையா. எங்கள் செட்டியாரே இருந்தால் கூட ரம்யா நீ சாப்பிட்ரு, அப்போ தான் அவங்களுக்கு ஒரு தைரியம். நல்லா இருக்கா, அவள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா, நம்ம அடுத்து சாப்பிடலாம். ஆமாம், சாப்பிட்டு அவன் நல்லா இருக்கா, நம்ம சாப்பிட்லாம்னு. ஸோ முதல்ல ஆட்சிகள்லாம் சாப்பிட்ருங்க. வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு சாப்பிட்ணோம்னா வயிறு புண்ணாயிரும். 2 hours ஒன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. வயிறை காய போட வேண்டாம். அப்படியெல்லாம் பண்ணோன்னா வாய்வை கம்ப்ளீட்டாக தவிர்க்க முடியும். அதே போல் இப்போது லேடிஸ்க்கு டெலிவரி ஆனோன்னு இந்த அடிவயிற்று பகுதியில் மசில்ஸ் வந்துடுது. அந்த காலத்தில் வந்து சேலையை கட்டிடுவாங்க. எனக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக சிசேரியன் டெலிவரி. எங்கள் ஆயா வந்து நான் மாசமானதுலேருந்து ஒரு 4 சேலையை எடுத்து வச்சிருச்சு.
சேலையை கட்டுறியா இல்லையா கட்டுறியா இல்லையா கட்டுறியா இல்லையாங்குது. சிசேரியன் பண்ண இடத்துல கட்டினா தையல் விட்டு போயிடும். ஸோ சிசேரியன் டெலிவரிஸ்க்கு நம்ம சேலை கட்டக்கூடாது. சேலை கட்டுறது இஸ் நத்திங் பட் நம்ம டாக்டர் சொல்ற அப்டமன் பைண்டர். அந்த புண்ணு ஆறின பிறகு அப்டமன் பைண்டர் சிசேரியன்ல போட்டுக்கலாம். நார்மல் டெலிவரிஸ்ல இமீடியட்டா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கீழ் வயிற்றில் உள்ள சதைகள் குறையிறதுக்கு எக்ஸசைசஸ், லோவர் அப்டமன் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த பெண்களுக்கே பெரும்பகுதி அந்த ஆல்ரெடி டெலிவரிக்கு அப்புறம் லோவர் அப்டமன்ல சதை சேர்ந்துருது. லோவர் அப்டமன்ல இன்னும் சதை சேர்றப்போ, முந்தி காலத்துல அம்மி இருக்கும், ஆட்டுக்கள் இருக்கும், ஓடுனோம் வந்தோம், வீடு ஒரு 1000 நீளமா இருந்துச்சு, பெருசா இருந்துச்சு. இப்ப வீடே ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் தான். அதுல இங்க மிச்சி, இங்க கிரைண்டர், இங்க அடுப்பு, நகர்றதே ஒரு 10 அடி 20 அடிக்குள்ள தான். எக்ஸசைஸே கிடையாது. அப்புறம் ஆபீஸ்க்கு போயிட்டா கம்ப்யூட்டருக்கு நேராக உட்காந்துக்க வேண்டியதுதான். அங்கே எந்திரிக்கிற கூட வேலை இல்லை. இந்த மாதிரி உட்காந்துருக்க இடத்துக்கே காப்பி வந்துடும், டீ வந்துடும், சாப்பாடும் வந்துடும். அப்புறமும் நடந்து கிடந்தெல்லாம் போய் பஸ் எல்லாம் முடிக்க வேண்டாம், கேப்லேயே கொண்டே வீட்டில் விட்டுறான். அதனால வேலையே கிடையாது. ஸோ கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை பார்த்துக்கோங்க. ஏன்னா வயிற்று பகுதியை சுற்றி உங்களுக்கு ஒபிசிட்டி, சதை டெபாசிஷன் வந்ததுன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இன்சுலின் ஹார்மோன் வந்து செயல்படாது. அதனால சீக்கிரமாகவே சர்க்கரை நோய் வர்றதுக்கும், கொலஸ்ட்ரால் படிகிறதுக்கும், இருதய பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதை நம்மளே இன்வைட் பண்ணிக்க கூடாது. எனி அதர் குவெஸ்டின்ஸ்? ஏதாவது என்ன ஓப்பன் டு ஃப்ளோர்? முழங்கால் வலி, குதிகால் வலிலாம் சீக்கிரம் வர்றதுக்கு காரணம் வந்து வெயிட், ஓவர் வெயிட், ஒபிசிட்டி. அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறதே கிடையாது. முந்தி மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையவே கிடையாது. சாப்பாடில் போனுக்கு என்ன தேவை? 2 போன் வந்து ஒரு கட்டடம் மாதிரி, செங்கலும் சிமெண்ட்டும் தேவை. செங்கல் வந்து கால்சியம், சிமெண்ட் வந்து விட்டமின் டி. அது ரெண்டும் சரியாக எடுக்கிறோமா? விட்டமின் டியே உள்ளே போகிறதில்ல, வெளியே போகிறதில்லையே. நம்ம வெயிலே இல்லை. விட்டமின் டி வந்து வெயில் நம்ம மேலே பட்டா ஸ்கின்ல இருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகும். எந்த சாப்பாட்லையும் விட்டமின் டி கிடையாது. கால்சியம் ரிச் ஃபுட்ஸ், நம்ம பால் எடுக்கிறோம், பால் எந்த அளவுக்கு பியூரா இருக்கு, அந்த பாலில் எவ்வளவு கால்சியம் இருக்குன்னு தெரியல. பால் வெள்ளையா இருக்கு, அவ்வளவுதான். ஸோ வெளுத்ததெல்லாம் பால்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ எந்த அளவுக்கு நமக்கு நியூட்ரிஷன் கிடைக்குதுன்னு தெரியல. அந்த கால் முட்டிகளையும் குதிகாலையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கான எக்ஸசைசஸும் சரியாக இல்லை. அந்த முட்டி மேலேயும் குதிகால் மேலேயும் தான் மொத்த பாடி வெயிட்டையும் கொண்டு போய் செலுத்துகிறோம். இதனால தான் சீக்கிரமாகவே அந்த பகுதிகள் டேமேஜ் ஆகி பெயின்லாம் ஏற்படுது. கால்சியம் ரிச் ஃபுட்ஸ், ராகி நிறைய இருக்குது. பால் சம்மந்தப்பட்ட ஃபுட்ஸ், எல்லா பால் ப்ராடக்ட்ஸ்லையும் கால்சியம் இருக்குது. கால்சியம் இப்போ ஃபுட்ஸ்க்கு நம்ம சப்ளிமெண்ட்ஸ் ரெகுலராக எடுத்தால் அது பாதிக்காதா? நம்ம கேப்சியூல்ஸாக ஜாஸ்தியாக எடுத்துக்கும் போது அது நமக்கு டிஸ்டர்ப் ஆகாதா? அதாவது நீங்கள் வேற எந்த கால்சியம் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்டும் ஃபுட்டில் எடுக்க முடியலை அப்படின்னா சப்ளிமெண்ட் எடுக்கலாம். தேவையில்லாமல் மருந்து மாத்திரையா எடுக்கிறது நல்லது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் ஃபுட் சப்ளிமெண்டா எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம பால் சொல்றோம் இல்லையா, பால் எந்த அளவுக்கு அது பியூரிட்டி இல்லைன்னு நமக்கே தெரியுது. இப்ப ராகியை நம்ம ரெகுலரா டெய்லியில கொண்டு வர முடியுமானா அது நாட் பாசிபிள். அதனால எல்லா மில்லட்ஸ்ல, சிறுதானியங்கள்ல எல்லாம் கால்சியம் இருக்கு. ஸோ வேற வேற சோர்சஸ் ஆஃப் கால்சியம் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம சிறுதானியம்லாம் ஈவினிங் மேல எடுத்தா டைஜஸ்ட் ஆகாது, டைம் ஆகுங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அப்படி இருக்கா? இல்ல எனி டைம் எடுக்கலாமா? எனி ஃபுட் பிஃபோர் 7 o'clock, 7 மணிக்கு முன்னாடி எடுத்தோம்னா டைஜஸ்ட் ஆயிரும். அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. தேங்க்யூ. அதே மாதிரி கால்சியம் மாத்திரை எடுக்கிறதுன்னு டிசைட் ஆயிட்டோம்னா உங்க ஃபேமிலி டாக்டரை பார்த்துட்டு சீரம் கால்சியம் லெவலை செக் பண்ணிட்டு மாத்திரை எடுங்க. அளவுக்கு அதிகமாக கால்சியம் எடுத்தாலும் அது போய் ஹார்ட்டில் டெபாசிட் ஆகிறதுக்கும் கிட்னி ஸ்டோன்ஸ் வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. நீங்களா ஓவர் த கவுண்டர்ல ட்ரக்ஸ் வாங்கி, மாத்திரைகள் வாங்கி யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு மாத்திரைக்கும் 2 நல்ல விஷயம் இருந்தா 20 கெட்ட விஷயம் இருக்கு. நாங்களே அதைத்தான் எழுதுறோம், இருந்தாலும் சொல்லிடுறோம். ஆச்சி, அடுத்ததா ஒரு கேள்வி. அதாவது இது எந்த ஒரு ப்ராசஸுமே வந்து அப்ரூவ்டு கிடையாது, எவிடன்ஸ் பேஸ்ட் கிடையாது. அவங்க ஒரு சிஸ்டமை ஃபாலோ பண்றாங்க. ஒரு 4 கிலோ குறைஞ்சிருது, அப்புறம் அதை ஒரு 4 பேருக்கு அட்வைஸ் பண்றாங்க. ஒழுங்கான ஃபுட்டை எடுத்துட்டு எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப மெயின்டைன் பண்ணுறது தான் ஐடியல். இதுக்காக நான் பட்னியாக கடந்து வத்திருக்கேன், நான் 4 நாள் சாப்பிடல 4 கிலோ குறைஞ்சிருக்கோம்னா இன்னும் 4 நாளில் 40 வியாதி வந்துடும். அதை செய்யக்கூடாது. இப்போ நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு ஹெட் ஏக்னா டோலோ எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது. இப்போ எங்கள் அத்தையே எக்ஸாம்பிள் வந்து அவங்களுக்கு முடியல அப்படின்னா, கொஞ்சம் உடம்பு டயர்டாக இருக்குன்னா அவங்களோட பர்ஃபெக்டான ஒரு டோலோ எடுத்தால் ஐ எம் ரெடி.
அப்படிங்கிற மாதிரி, அது ரெகுலரா போடலாமா டோலோங்கிறது? பாராசிட்டமால் எடுக்கலாம், 2 மாத்திரை வரைக்கும் எடுக்கலாம். அதுக்கு மேல கேட்கலன்னா டாக்டர் கிட்ட போயிடணும். டெய்லி பாராசிட்டமால்லாம் எடுக்கக்கூடாது, 2 டோஸ் வரைக்கும் எடுக்கலாம். 650 மில்லிகிராம்ஸ் பாராசிட்டமால் 2 டோஸ் வரைக்கும் எடுக்கலாம். அதே இப்போ காய்ச்சல் வருதுன்னா 2-3 நாள் வரைக்கும் பாராசிட்டமால் போடலாம். 3ஆவது நாளைக்கு மேலே காய்ச்சல் இருந்தால் அவசியம் டாக்டர் கிட்ட போயிடணும். தேங்க்யூ. ரைட் ஆச்சு. அடுத்ததாக ஒரு கேள்வி. அதாவது மெடிசின்ஸ் வந்து டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, நம்ம அந்த மெடிசின்ஸை வாங்கிட்டு வந்து 1 மந்த் சாப்பிட்றோம். செகண்ட் மந்த் என்ன பண்ணுறோம், அது காஸ்ட்டுக்காக இப்போது நடைமுறையில் அது நிறைய இருக்குது. அந்த காம்போசிஷன் பார்த்துக்கிட்டு மெடிக்கல் ஷாப்ஸே வந்து அதனுடைய வேறு பிராண்டை நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணி அது கொஞ்சம் கம்மியான ரேட்டில் கிடைக்கிது. அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ண அதே காம்போசிஷன் இருக்கக்கூடிய டேப்லெட்ஸு வேறு பிராண்டில் அவங்க கம்மியான ரேட்டில் வருது. அது வந்து பிராண்ட் நமக்கு அவசியம் கிடையாது. ஃபார்மகலாஜிக்கல் நேம், காம்பவுண்ட் நேம் அதே இருந்தா கண்டிப்பா எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. காம்பவுண்டே மாறுதுன்னா டாக்டர் கிட்ட கேட்டுட்டு தான் எடுத்துக்கணும். தைராய்டுனால குழந்தைங்க தள்ளி போற மாதிரி வாய்ப்பு இருக்குமா? குழந்தை பிறக்கணும்னா தைராய்டு லெவல் TSH அப்படிங்கிறது 2 இல்லைன்னா 3க்கு கீழே இருக்கணும். அதுக்கு ஃபுட் வந்து எப்படி இது பண்ணி? தைராய்டுக்கும் ஃபுட்டுக்கும் பெரிய சம்பந்தம் கிடையாது. நிறைய பேர் வந்து முட்டைக்கோஸ் எடுக்கக்கூடாது, காலிஃப்ளவர் எடுக்கக்கூடாது, சிறுதானியங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது, ரிசர்ச்சும் கிடையாது. எல்லா ஃபுட்டும் எடுத்துக்கலாம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் அயோடின் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. பேஸ்ட் அயோடைஸ்டு பேஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். அயோடைஸ்டு பேஸ்ட் அயோடைஸ்டு சால்ட்டான்னு செக் பண்ணிக்கங்க. ஓகே, தேங்க்யூ மேடம். பீரியட்ஸ் வயிறு வலிக்கு நேச்சுரோபதியா இல்லை அலோபதி, எந்த மருந்து எடுத்துக்கலாம்? அதாவது நம்ம பாடியிலேருந்து ரத்தம் வெளியே போகும்போது சில சதைகள் வெளியே வரும்போது வலி இருக்கிறது நார்மல். முடிஞ்ச வரைக்கும் அதை பேர் பண்ணுங்க. அப்படி முடியலைன்னா எந்த தரப்பட்ட மருந்து நிவாரணிகளையும் வலி நிவாரணிகளையும் எடுத்துக்கொள்ளலாம். அதை நேச்சுரோபதி தான் எடுக்கணும் இல்லை அலோபதி தான் எடுக்கணுங்கிறது கிடையாது. தே ஆர் ஜஸ்ட் அந்த நிமிஷத்துக்கு அந்த சிம்டமை ரிலீவ் பண்ணும், அவ்வளோதான். ஓரளவுக்கு எல்லாருடைய சந்தேகத்தையும் தீர்த்து வச்சுட்டேன்னா ஓகே. வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.